ஒரு நிமிஷம் இருங்க. ஏவி என்டர்பிரைசஸ் 10 லட்ச ரூபா. அலமா தமிழ்நாடு வேலூர் 2 லட்ச ரூபா. அமலன் சன்ராஜ் பிரபாகரன் 3 லட்ச ரூபா. பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ் 15 லட்ச ரூபா. சதீஷ்குமார் 25,000 ரூபா. எஸ்எல்டி ட்ரேடர்ஸ் ராசிபுரம் 2 லட்ச ரூபா. செல்வம் டேப்ஸ் 2 லட்ச ரூபா. ராஜு பூபதி காரைக்குடி 50,000 ரூபா. அப்புறம் பாரதிதாசன் 50,000 ரூபா. பிருந்திகா 50,000 ரூபா. யுவராஜ் ராஜா 1 லட்ச ரூபா. சிவசக்தி டிம்பர் 2 லட்ச ரூபா. ராஜு பூபதி காரைக்குடி 15 லட்ச ரூபா. இது எல்லாமே அஃபிஷியலாக தேர்தல் ஆணையத்தில் தாவேக்கா வாங்கிய திரள் நிதி. இதுக்கு அந்த அணில் கூட்டம் என்ன சொல்ல போகுது? ஒரு கட்சி எலெக்ஷன் பாண்டில் தான் பணம் வாங்கக்கூடாது. நாங்கள் எலெக்ஷன் பாண்டில் ஆட்டி பணம் வாங்கலை. தம்பி சொன்னது போல் லாட்ரி விற்பனை முதலாளிகள்கிட்ட பணம் வாங்கலை. மரியாதைக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்கிறாரு, என் மாமனார் எனக்கு எதுவும் தரல, நாங்கள் எப்படி கட்சி நடத்துகிறோம்னா மக்கள்கிட்ட வாங்கி தான் கட்சி நடத்துகிறோம்னு சொல்லி வில்லிவாக்கம் தேர்தல் பரப்புரையில் அவர் பேசியிருக்காரு. தாவேக்கா மக்கள்கிட்ட வாங்கி பண்ணுதில்ல, அதுக்கு பேர் தான் திரள் நிதி. இது எல்லா கட்சியும் பண்ணோம், நாம் தமிழ் கட்சியும் பண்ணுது. அந்த தம்பி எங்களை பேசினா ஏதாவது வாரியம் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. லைலாமணி மாதிரி அவருக்கு வாரியம் கிடைக்க வாழ்த்துக்கள். இல்ல நாங்க இதை எப்படி